உலகெங்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு களித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் நெஞ்சங்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண்டு கோரிக்கொள்கிறேன். பட்டிமன்றம் என்பது தமிழ் மக்களுடைய தவிர்க்க முடியாத ஒரு சொத்தாக மாறிப்போச்சு. அதில் ஒரு படத்தில் கேட்பான், திருவிளையாடல் என்ற படத்தில் பிரிக்க முடியாதது அப்படின்னுவான். இப்போ அவர் சொல்வார் புலமையும் வறுமையும் பதில். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, பிரிக்க முடியாதது என்றால் பட்டிமன்றமும் குடும்பமும். குடும்பம் என்ற தலைப்பை இதை விட்டு பிரிக்கவே முடியாது. ஏன்னா எங்கே சுற்றி வந்தாலும் சரி, ஒரு சமூக அமைப்பினுடைய அடிப்படை, அதனுடைய ஆதார சுருதி குடும்பம்தான். குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ஒரு நாடும் ஒரு சமூகமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் பட்டிமன்றத்தில் வெற்றி பெற தொடங்கியதே குடும்பத்தில் தான். இன்றைக்கும் அதைத்தான் சுற்றி வருது. குடும்பத்தை சுற்றி 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 ஒரு தலைப்பை போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்றைய குடும்பங்களில் பரிதாபத்துக்கு உரியவர் எப்படி வந்திருக்கு பாருங்க. பரிதாபத்துக்கு உரியவர் கணவனே மனைவியே. ஒரு பக்கம் கணவனே, இன்னொரு பக்கம் மனைவியே. குடும்பம் அப்படின்னு சொன்னால் இன்றைய குடும்பம்ன்றாங்க. நேற்றைய குடும்பம் வேற மாதிரி, இன்றைய குடும்பம் வேற மாதிரி. நேற்றைய குடும்பத்தில் ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம்னா பெண்கள் அதிகம் படிக்கலை. இன்றைக்கி இருக்கிற குடும்பத்தில் அவன் பெண்கள் இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைய குடும்பத்தில் பெண்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப கடினம். பெண்கள் நிலைமை அப்படி இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. அவன் பெண்கள் எதில் இல்லை. அப்போ பெண்கள் பல்வேறு தொழில்களுக்கு வந்துட்டாங்க. இன்றைய பெண்கள் வேறு மாதிரி. இன்றைக்கி கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காசு. இவர் சம்பளமும் தனியாக போகுது, அந்த அம்மா சம்பளமும் தனியாக இருக்குது, பேங்க்கில் இருக்குது. அது மாதிரி நேராக கடைக்கு போகுது, எல்லாம் பில்லை போடுது. அப்போ ஒரு அட்டை ஒன்று வச்சுருக்கு, அதை கொடுத்துருது. அவன் அதை எடுத்து பார்த்து அப்படின்னு ஒன்று தேய்க்கிறான். கதை முடிஞ்சிச்சு. போன தலைமுறையில் அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் இந்த பொண்ணு அவரை தொண்ணாந்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் என்ன கொடுத்தா சேர்த்தான், இல்லைன்னா இல்லைன்னு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ பணம் இங்கே சம்பாதிக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இன்றைய தலைமுறை அப்படின்னாங்க. இன்றைய குடும்பத்தில் பரிதாபத்துக்குரியவர். அது என்னங்க பரிதாபம் அப்படின்னா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவனோ அல்லது அவளோ அவங்க ஒரு கட்டுக்கடங்காத போக்கில் போச்சு. வீட்டில் அப்பா அம்மா சொல்ல முடியாது, ஏன் சம்பாதிக்கிறான். இப்போ கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன கொஞ்ச காலத்தில் பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவன் கேட்குறேன் அதுக்கிட்ட, ஏடா இதை நான் போட்டுக்கிட்டுமானா, அந்த அம்மா அப்படி உதட்ட புதுக்குது. மனுஷனாயா, சட்டைன்னு தேர்ந்தெடுக்கிறியே, இது சட்டையா? இது இந்தா வா, உனக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி தான் உன்னை வளர்த்தாங்களோ அப்படின்ட்டு அவங்க அந்தமா ஒரு சட்டை எடுத்து கொடுக்குது. அதை போட்டுட்டு வர்றான். அவனை பார்க்குற போது ஒரு திருமணத்துக்கு முன்னாடி பார்த்த மனுஷன் இப்போ பார்த்தா அப்படின்னா இவர் தானே அவர் சந்தேகம் வந்துடுது. அது வந்த உட்பாடு தான் கேட்குறான், உன் நிலைமை இப்படியாடா போகணும் அப்படின்னு இறக்கப்படுறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் பரிதாபம். இதுக்கு ஆணுக்கு மட்டும் பொருத்தம் இல்லை, பொண்ணுக்கும் இதுதான். பொண்ணு நிலைமை இப்படி தான். முன்னாடி அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் அது சொன்னது தான், அது வச்சது தான் சட்டம். வீட்டுக்குள்ளே அது ஆடுற ஆட்டம் சொல்லி மாளாது.
அதை பார்த்து அப்பா அம்மா ரொம்ப மகிழ்ந்தாங்க. இப்போ கல்யாணம் ஆன பிற்பாடு அது போய் ஒரு ஊரத்தில் அவர் சொல்கிறபடி நடக்குது. பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, என்னடா இது கூத்தா இருக்கு, இவன் எந்த ஆட்டம் ஆடுனா அவங்க வீட்டில் இப்போ கல்யாணம் ஆன பிற்பாடு இப்படி ஒரு புத்தர் மாதிரி வழியில் அடக்கமாயிட்டாலே என்ன காரணம் சொல்லி தெரியல. இதுதாங்க பரிதாபம்ன்றது. இந்த பரிதாபத்துக்கு உரிய ஆள் இன்னைக்கு யாரு? இந்த பக்கத்தில் 3 பேர் கணவன் தான் பரிதாபத்துக்குரியவர். 3 ஆகிட்டு பாருங்க. சொன்னோன்னே கைதட்ட பார்த்தீங்களா? ஏன் வீட்டில் அப்படி நசிந்து போயிடும். அப்படி பார்த்தா அந்த அம்மாவை பார்த்தா அந்த அம்மா அப்படி நிமிர்ந்து பார்த்தாலே இவர் அங்கிட்டு போயிடுறாரு. அப்படி ஒரு பிறவி. ஐயா இருக்காரு ராமலிங்கம், அவர் அழுகிற அழுகை இருக்கு பாருங்க, பரிதாபம். நல்ல பேச்சாளர். ஆனால் வீட்டு துயரங்கள் அவரை வெளியே விரட்டி விட்டுருக்கு. அவர் ஒரு புறம். அந்த பக்கம் என் தம்பி மாது, அது அண்ணே ஏதாவது 2 நிகழ்ச்சி இருந்தால் கொடுங்கண்ணே, வீட்டில் இருக்க முடியலன்னா. அந்த பக்கத்தில் ராஜா, அவர் வீட்டில் இருக்கிற மாதிரியே தெரியல. எப்படியோ இங்கே கலை ஊர் சுற்றி ஓடிக்கிட்டு இருக்குங்க. நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குன்னு இவங்க 3 பேர். இந்த பக்கத்தில் நம்ம கவிதா, அவங்க எந்த நேரமும் சுகப்படலை. வீட்டில் சுகப்படலையா? என்னம்மா சுகப்படலை அப்படின்னா, என்னையா என்ன வாழ்ந்தோம். அவங்க எந்த நேரமும் சோகமும் சொந்தம் கொண்ட மாதிரி கொட்டியிருக்காங்க சோகத்தை. அந்த நடுவில் இருக்காக பாருங்க முனைவர் ரேவதி, அவங்க ஒன்று கல்லூரியை விட்டு வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு போய் அங்கே என்ன இருக்குன்றாங்க. துன்பம் தொடரும், வீட்டில் துன்பம் தொடருமா. அந்த கடைசி பாரதி பாஸ்கர் அதெல்லாம் இல்லை. என்ன செய்கிறது? கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும். அவங்க கவிதை பாடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க அவங்க. ஆக இந்த 3 பேரும் நாங்கள் தான் ஏன் பரிதாபத்துக்குரியவங்கன்றாங்க இவங்க. இந்த 3 பேர் நாங்கள் தான் ஏன் பரிதாபத்துக்குரியவன்றாங்க. இப்போ யாருடைய உள்ளபடியே துன்பப்படுறவங்க துயரப்படுறவங்கன்னு தெரியணும்ல. நம்ம கேட்டால் தானே தெரிஞ்சுக்கிட முடியும். கேட்போம். இன்றைய குடும்ப வாழ்க்கையில் பரிதாபத்துக்குரியவர் கணவனே மனைவியே, இதுதான் தலைப்பு. இப்போ கணவனே அப்படின்ற அணி பேச போகுது. ஐயா ராமலிங்கம் வந்திருக்கிறாங்க. வாங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். மாண்பமை நீதியரசர் அவர்களே, இன்றைய குடும்பங்களில் பரிதாபத்துக்கு உரியவர் கணவன்தான். எங்கள் 3 பேரையும் பாருங்க ஐயா. சாதாரண ஒரு வேஷ்டி, சாதாரண ஒரு சட்டை, அங்கே மீனாட்சி ஆட்சி, எல்லாம் பட்டில் ஜொலிக்கிறாங்க. என் வேஷ்டி கூட 3 பட்டு புடவை எடுத்தால் ஒரு வேஷ்டி எனாம்னு கொடுத்தது. பொதுவாக இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் கணவனாக பொறுப்புக்கு வந்த பிறகு யார் சார் பேசலாம்? இந்த படத்தை பாருங்கள் பின்னாடி. நான் கேட்கறத கேட்டு இருந்தால் வீட்டில் இரு, இல்லைன்னா ஓடி போன்ற மாதிரி இருக்குது முதல் படம். 2வது படம் பாருங்க, இந்த பிரிவியே எனக்கு போதுமா. ஒவ்வொருத்தன் நொந்து போயிருக்கான் சார். அதாவது நிம்மதியாக இருக்கிற காலத்தில் மனைவியை தேடுறதும்,
மனைவி வந்த பிறகு நிம்மதியை தேடுறது தான் ஏன் இன்றைய கணவர்களுடைய பரிதாபமாகுது. நல்லா கவனிங்க, நாளைக்கு கூட பாருங்க, கையில் மொபைல் வச்சிருக்கணும்னா பாருங்க, மொபைல் மட்டும் வைப்ரேட் ஆனால் அது மிஸ்டு கால், மொபைல் வச்சுங்கிறவனே வைப்ரேட் ஆனால் அது மிஸ்ஸஸ் கால். ஆக மொத்தத்தில் இன்றைய கணவன் சைலண்ட் மோடிலேயே தன் வாழ்க்கையை நடத்துகிறான்னா அதுதான் இன்றைக்கு பார்க்குற போது நமக்கு பரிதாபமாக இருக்குது. பேச்சே கிடையாது, பேச்சே இல்லை. ஐயா, இப்போ சமீபத்தில் கூட ஒரு பையனை கேட்டேன், உங்கள் அப்பா என்னடா வேலை செய்கிறாருன்னு. எங்கள் அம்மா சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறான்றான் சார் அவன். ஆனாலும் இந்த குடும்பத்தில் அத்தனை வேலைகளையும் பகிர்ந்து கொள்கிறவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறாளா இன்றைய மனைவி? இல்லை சார். நிறைய விஷயங்களை சொல்லலாம் சார். சமீபத்தில் கூட ஒரு பையனை கேட்டேன், பறக்கந்தட்டை முதலில் வீசியது யாருன்னு. எங்கள் அம்மான்ட்டான் சார் ஒருத்தன். நான் கேட்குறேன், இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா எங்கள் அம்மா முன்னாடி வந்து நிற்பாங்க, எங்கள் அப்பா பின்னாடி வருவார். ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை சார். ஒவ்வொரு வெளியில் போகிற ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா டிலேவுக்கு யார் சார் காரணம்? ஒவ்வொரு மனைவி தானே சார் காரணம். அவங்க மேக்கப் பண்ணி முடிகிறதுக்குள்ளே நமக்கு இருக்கிற அத்தனை சக்தியும் வீணாக போகுது சார். நீங்கள் அப்படி இருந்ததுனால தானே கட்டினீங்க. அதுதானே பரிதாபமே. அன்றைக்கி ஒன்றும் இல்லை, மாமனாருக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணான் சார், மாமா ஒரு சின்ன பிரச்சனை, உங்கள் பொண்ணை கன்னத்தில் லேசாக ஒரு தட்டு தட்டிட்டேன். அது கிடக்கட்டும் மாப்பிள்ள, இப்போ நீ எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அதை சொல்லு. இதை யாருக்கிட்ட சொல்லலான்னு வெளியில் போனால் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, ஏன்னா அவன் நிலைமை அதான் சார். நான் என் வீட்டம்மாவும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் சார். கல்யாணத்துக்கு போன உடனே சொல்கிறாங்க, அங்கே சாப்பிட்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீ வந்துரு, நானும் வந்துடுறேன்னா சார். அந்த கல்யாணத்தில் போயிட்டு நாம் ரொம்ப வரவேற்பு கொடுத்தோம், உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும்னா. நான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு ராத்திரிலேருந்து ஜுரம், வயிறு வேறு சரியில்லை, அதனால் எனக்கு வந்து சாப்பாடு வேணாம், நான் அவனுக்கு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் ரசஞ்சாதமாக வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு. அப்போது எந்த வீட்டம்மா உள்ளே போயிட்டு அவங்க வீட்டு பெண்களோடலாம் அந்த மணிக்கணக்கில் பேசி சந்தோஷமாக அந்த குஷியில், இல்லைங்க அவங்க மனசு வருத்தப்படும், இங்கேயே சாப்பிட்டு போயிடலாங்கன்னாங்க. சரி, வேறு வழி இல்லைல்ல, நான் ஒத்துக்கினேன் சார். அங்கே உட்காந்து பார்த்தா வடை பாயசத்தோடு தடப்படலான சாப்பாடு அவள் சாப்பிட்றா சார். நான் சொல்லி வாய் விட்டதுனால ஒரே ஒரு ரசஞ்சாதத்தை கொண்டாந்து கொடுத்தான் சார் எனக்கு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டதுனால ஏற்படுகிற பரிதாப உணர்ச்சி தானே இந்த இது. சமீபத்தில் ஒருத்தன் கல்யாண பத்திரிகையை துருவி பார்க்குறான் சார். அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டால், என்னப்பா அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறேன்னு. இல்லை, எக்ஸ்பைரி டேட் எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்துங்கிறான்றான் சார். அவன் எவ்வளோ நொந்து போயிருப்பான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நிருபர் ஒருத்தரை பேட்டி எடுக்கிறார் சார், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உள்ள ஒற்றுமையை சொல்லுங்கள், எத்தனையோ ஒற்றுமைகள் இருக்கலாம் சொல்லுங்கன்னு. எனக்கும் அவளுக்கும் ஒரே நாளில் கல்யாணம் நடந்தது, அதுதான் ஒற்றுமைன்னா. எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு ஒரு ஆண், கணவன் என்ற ஒரு ஆண் தான் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அவனுக்கு வீடும் நாடும் கொடுத்த பட்டம் பரிதாபத்துக்குரியவன் என்கிற நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான் என்ற காரணத்தினால் மாண்புமை நீதி அரசர் அவர்களே, மீண்டும் நான் இப்படி நிறைவு செய்கிறேன். கணவன் என்பவன் யார் தெரியுமா? கண்ணீரால் காரியத்தை சாதிக்க தெரியாத ஒரு அப்பாவிக்கு பேர்தான் கணவன் என்று இந்த சமூகம் சொல்லியிருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டவன் என்றைக்குமே இன்றைய சூழ்நிலையில், இன்றைய குடும்பங்களில் கணவன் பரிதாபத்துக்குரியவனே, மனைவி இல்லை என்ற வாதத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணீரால் காரியத்தை முடிக்க தெரியாத ஒரு பரிதாபத்துக்குரியவன் தான் கணவன், அப்படி முடிச்சிருக்கார். அவர் நிலைமையை பாருங்களேன், ரொம்ப பரிதாபம். அதுலேயே அவர் முடி ரொம்ப போய் ஏறிடுச்சுங்க. என்ன எப்படின்னு கேட்டுறாதீங்க. இவ்வளவு சிரமப்படக்கூடிய மனுஷனை வச்சுக்கிட்டு, இல்லைங்க நாங்கள் தான் ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தயாராக நிற்கிதுங்க. வாங்கம்மா கவிதாஜி, வாங்க. உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து புலவர் ஐயா வந்தாங்க.
சரி. அவர் என்னமோ ரொம்ப பரிதாபமாக இருக்காராம், நாங்கள்லாம் மீனாட்சி மாதிரி இருக்கிறோமா. பரிதாபமாக இருக்கிற புலவர் ஐயாவை கொஞ்சம் பாருங்கய்யா எல்லாரும், அவரை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. பெண்கள் தான் ஏன் மேட்சுக்கு மேட்சா போடுவாங்க. அவர் வேட்டியில் உள்ள பார்டருக்கு மேட்சா சட்டை போட்டு வந்திருக்கிறாரு. இவர் தான் பரிதாபத்துக்கு உரியவராம். புலவர் ஐயா முகத்தை பாருங்கய்யா, பரிதாபமாக இருக்கிறாரு. அவர் புலவரே கிடையாதுங்கய்யா. எவ்வளவு மலர்ச்சியோட இருக்கிறார். அவர் புலவர் இல்ல, ஃப்ளவர். சன் டிவியில பேசுறதுனால அவர் சன்ஃப்ளவர், கோவப்பட்டாருன்னா அவர் காலிஃப்ளவர். ஐயா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்கய்யா. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன நடக்குது? கொலக்கட்டை பிடிச்சது யாரு? மனைவி. சுண்டல் அவிச்சது யாரு? மனைவி. பொங்கல் வச்சது யாரு? மனைவி. பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டு பிரசாதத்தை ஒரு பிடி பிடிக்கிறது கணவன். இதுல யாரு பரிதாபம்? சாப்பிட்ற நீங்க பரிதாபமா? நீங்க சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற நாங்க பரிதாபமா? ஏன் மனைவிங்கிறவ வெறும் மனைவியா மட்டுமா இருக்கிறா? காலையில கணவனை எழுப்பி விடுற அலாரமா இருக்கிறா. சரியான நேரத்துக்கு அவர் ஆஃபீஸுக்கு அனுப்பி வைக்கிற கடிகாரமா இருக்கிறா. என்னென்ன வேலையை செய்யணும்னு ஞாபகப்படுத்துற ஒரு டைரியா இருக்கிறா. என்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லி கொடுக்குற ஒரு கேலண்டரா இருக்கிறா. ஆக மொத்தம் ஒரு மனைவி தான் கணவனுக்கு சம்பளமே இல்லாத ஒரு அசிஸ்டண்டா இருக்கிறாங்கய்யா. நாங்க தான் ஏன் பரிதாபத்துக்கு உரியவங்க. இப்படிப்பட்ட மனைவிக்கு கணவன் என்ன செய்யறாரு? ஒரு 500 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்துட்டு 5 பவுன் நகையை ஆட்டை போட்டு போயிடுறாரு. அடகு போன நகை என்னைக்காவது வீட்டுக்கு வந்திருக்காயா? வரும், ஆனா வராது. இந்த பரிதாபத்தை எல்லாம் நாங்க தாங்கிக்கிட்டு சிரிச்ச மாதிரி இருக்கணும். இவங்க இப்படி வந்து சபையில எங்களை அசிங்கப்படுத்துவாங்க, அதையும் நாங்க கேட்டுக்கணும். என்னங்க இது அநியாயமா இருக்கு ஐயா. கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லைங்க ஐயா, எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு பிடிச்சதா பார்த்துட்டு வந்து எங்கள் அப்பா வாங்கி தருவாருங்க ஐயா. நான் சாப்பிட பிடிக்கலன்னு சொன்னால் கூட எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விடுவாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ எங்கள் அண்ணன் அவனுக்கு எது வாங்கினாலும் எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பான்யா. அப்படி ஒரு இளவரசி மாதிரி எங்கள் வீட்டில் இருந்தோங்கய்யா. ஆனால் என்னைக்கு மனைவியாக இவங்க வீட்டுக்கு வந்தோமோ மற்றவங்களுக்கு பார்த்து 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 சமைச்சி பதறி பதறி பரிமாறி கொடுத்தா கூட நாங்கள் சாப்பிட்டோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் கூட இந்த வீட்டில் ஒரு நாதியும் இல்லாமல் போயிட்டோமே. நாங்கள் தான் ஏன் பரிதாபத்துக்குரியவங்க. என்னம்மா பிள்ளை ஊட்டி போடுறதுக்கு முன்னாடி 2 பேரும் பக்கத்தில் தானே உட்காந்து சாப்பிட்டுருப்பீங்க. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? ஐயா எங்க சாப்பாடு என்ன தெரியுமா ஐயா? நாங்க என்ன சாப்பிடுவோம் தெரியுமா ஐயா? இங்க உள்ள பெண்கள்கிட்ட கேளுங்கய்யா. ஆறி போன டீ, மீந்து போன இட்லி, தீஞ்சி போன தோசை, இதுகெல்லாம் மிச்சம் வச்ச சோறு, இதை சாப்பிட்டு நாங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஐயா. அடுப்பங்கரையில அடிமை பெண்ணா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இவங்கெல்லாம் ராஜாதி ராஜாவா உட்கார்ந்துருக்காங்க. எந்த அதிகாரமும் இல்லாம எந்த உரிமையும் இல்லாத எங்களுக்கு பேர் மட்டும் என்ன தெரியுமா? இல்லத்து அரசி. ஐயா நானே பாதிக்கப்பட்டையா, நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன். கல்யாணமான புதுசுல இந்த பட்டன் மொபைல் தானங்க இருக்கும். என் வீட்டுக்காரர் எனக்கு கால் பண்ணும் போது ரிங் டோன் வச்சிருக்காரியா, நான் கால் பண்ணா நாய் குலைக்கிற சவுண்டு வச்சிருக்காரியா. நான் ரொம்ப நொந்துட்டேன்யா. நான் பரிதாபமாக அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இந்த சவுண்டு வச்சிருக்கேன்னு. இல்லைம்மா நீ ராஜபாளையத்துக்கார பொண்ணு இல்லை, அதனால சிம்பாலிக்காக வச்சிருக்கிறேன். நல்லா நொந்து போயிட்டேன். எவ்வளவு பிரியம் இருந்ததா அப்படி வச்சிருப்பாரு. யாரு பரிதாபம்? ஒரு சண்டைன்னு வந்தா கூட இவங்க சட்டையை போட்டு வெளியில போயிடுவாங்க. அப்ப கூட வீட்டில் நாங்கள் சோகமாக தான் ஏன் உட்காந்துருப்போம். இப்போ கணவன் வீடா அது உங்க வீடா? அப்பா ஐயா அது அவங்க வீடு தானேயா, அவங்க வீட்டுக்கு தானே நாங்கள் கல்யாணம் ஆகி போகிறோம். ஆமாம் மாமியார் கூட இருக்கீங்க. ஆமாங்கய்யா. என்னடா இது புதுமையா இருக்கு. நம்ம வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு தெரியுமாயா? அவங்க வீட்டு ஆளுக வந்தா சார்லி சாப்ளின் மாதிரி மூஞ்சி சிரிச்சமானக்கே வச்சிருக்கிறாரியா. எங்க வீட்டு ஆளுக வந்தா கிட்லர் மாதிரி இப்படியே உருன்னு வச்சிருக்காரு. உங்க தங்கச்சி வந்தா சந்தோஷமா இருப்பாரு. அது வந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிறார். என்ன ஒரு பழக்கமோ இது, என்ன முறையோ ஒன்றும் தெரியலங்கய்யா. இன்னும் சில வீடுகளில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஐயா, அலுவலகத்தில் நாங்கள் பெரிய பாஸாக இருப்போம், ஆனால் வீட்டில் இவங்களை டைம் பாஸுக்குன்னே வச்சுருப்பாங்க ஐயா. 20 வருஷம் இந்த மனுஷன் சொல்லுவார் உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும். 20 வயசானோடனே மகன் சொல்லுவான் ஏமா உனக்கு என்ன தெரியும், பேசாம ஆய பற்றிட்டு கம்முன்னு இருக்கு. அப்போ இவ்வளவு எல்லா இடத்துலையும் ஒரு குறை கேட்கிற பெண்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு இல்லவே இல்லைங்கய்யா.
இவ்வளோ பெரிய உலகத்துல இந்த பெண்களுக்குன்னு என்ன இடம் இருக்கு தெரியுமாயா? கல்யாணமான மனைவிக்கு ஒரு தீப்பெட்டி சைஸ்ல இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போற ஒரு வாழ்க்கை தான் பரிதாபப்பட்ட மனைவிக்கு கிடைத்திருக்கிறது. பரிதாபம் கூட சொல்லக்கூடாதியா, பாவப்பட்ட ஜென்மமாக அந்த வீட்டில் இருக்கிறவள் மனைவி மட்டுமே. ஒரு ராஜா மாதிரி இருக்கிறவர் கணவன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னையா இது, எங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அது விநாயகர் சதுர்த்தி கூட இவங்க சரியாக சாப்பிடலையா? கொழுக்கட்டை பிடிக்கிறதே அவங்க தான். ருசி பார்க்குறோம்னு கதையை முடிச்சிடுறாங்க. அவ்வளவே முடிச்சுவிட்டு இப்போ என்ன கேட்குறாங்க, அது என்ன பிஞ்சு போன தோசையா? சுட்டதே நீங்கள் தானே தாயி. அவர் பிஞ்சு போன தோசைன்னா என்ன செய்கிறது? ஆக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாது, ஏன்னா அவருக்கு இருக்கிற துயரம் எப்படி இருக்கோ தெரியாதுல்ல. வாங்க மாது, வாங்க. உங்கள் எல்லோருக்கும் பணிவு வணக்கம். சகோதரி கவிதா வந்தாங்க. கொழுக்கட்டை செய்யறது யார்? சுண்டல் செய்யறது யார்? பொங்கல் செய்யறது யார்? இதுக்கெல்லாம் சாமான் வாங்கிட்டு வந்து தரது யார்? மிஷின்ல போய் மாவை தேய்ச்சிட்டு வந்து கொடுக்கறது யார்? தேங்காய் துருவி தரது யார்? என்ன நொந்து போய் வந்து உட்கார்ந்துருக்கோம். இதுல அது யார் இது யாருன்னு. அதுல இவங்க மிச்ச சோறு சாப்பிட்றாங்களாம். கொஞ்சம் அவங்கள ஜூம் பண்ணுங்க. ஜூம். மிச்ச சோறு சாப்பிட்ட மாதிரியா இருக்கு. மிச்சத்தை எல்லாம் சாப்பிட்டா மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பஞ்சம் பராரியா இருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோ உட்காந்துருக்கோம் நாங்க. நடுவர் அவர்களே, என்னை பொறுத்த மட்டும் நான் குடும்பத்தில் கணவர்களை 3 வகையா பிரிச்சிருக்கேன். சரி. ஒன்று வயசான கணவன், அவனுக்கு பல்லும் போச்சு சொல்லும் போச்சு, கதையும் முடிஞ்சிச்சு. ஆமா, இப்படி சொல்லாமா? அரசாங்கத்தால் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய் நோட்டு மாதிரி. இது ஒன்று. 2வது கணவர் அப்பா கணவன். அது தாத்தா கணவன். இது யாரு? அப்பா கணவன். அவர் ஒரு ஏடிஎம் மிஷின். பையன் வருவான், சொருவான், பிடுங்கிட்டு போவான். மனைவி வருவா, சொருவா, பிடுங்கிட்டு வருவா. அடுத்து ஒருத்தன் இருக்கான், பாவம் அவன் தான். அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? கயிறு கட்டினதான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த கயிறில் தான் அவனே கட்டப்பட்டிருக்கான்னு தெரியாத புதுசா கல்யாணம் ஆனவன். பெண்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்று புறந்தறுதல் எந்தலை கடனே என்று 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெத்து என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி என்னுடைய தாய் இருக்கிறாளே, அவள் ஒரு பெண். அவளை நான் உயர்வாக மதிக்கிறேன். இந்த மார் மீதும் தோல் மீதும் தூக்கி போட்டு வளர்த்த என்னுடைய தமக்கை இருக்கிறாளே, அவள் ஒரு பெண். அவளை நான் உயர்வாக மதிக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மதிச்சேன். ஏன் என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? அப்போதான் கல்யாணம் ஆச்சு. ஒருத்தி வந்தா தானே தெரியுது. சார், மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்படின்னு கூப்பிட்டு வந்து கொடுப்பேங்க. வாத் கண்ணு உட்காரு, காபி சாப்பிட்றேன்னு. கல்யாணம் ஆகி மாதங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தேங்க. என் மனைவி பேர் பார்வதி. செல்லம்மா பாரு அப்படின்னு. இந்த பக்கத்துல எங்க அம்மா, என்ன பாரு? 20 வருஷமா வளர்க்கல, என்ன பாடுறான்னா நான் எங்கெங்க பார்ப்பேன்? நாங்க அவ்வளவு பரிதாபத்துக்குரியவன்னு சொல்றோம். நீங்க என்னமோ. இதுல கொடுமை என்ன தெரியுங்களா? இந்த புதுசா கல்யாணம் ஆனா இந்த பெண்களுக்கு பார்த்துருக்கீங்களா, நாம எவ்வளவு பரிதாபத்துக்குரியவன்னு சொல்றேன். இந்த வளகாப்பு சீமந்தம் பண்ணுவாங்கல்ல, வளையெல்லாம் அடுக்கி, உனக்கு என்ன பிடிக்கும்? நான் ஒன்லி குங்குமப்பூ தான். அது குங்குமமே சரியா வச்சுக்காது. அது குங்குமப்பூ தான் கொடுப்பேன். குங்குமப்பூல இந்த எல்லாம் வாங்கி கொடுத்து வளகாப்பு சீமந்தம் நடத்தி எல்லாம் பண்ணானே. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பையதானே. இவனுக்கு ஒரு மோதிரமாவது போடக்கூடாது சார்? எந்த விதத்துல சார் நாம எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்கள் நாமன்னு நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா சார்? ஒரு சமீபத்தில் டிவியில் ஒரு பேட்டி பார்த்தேன் சார். அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்குற அந்த அம்மா, அம்மா உங்களுக்கு தான் உங்கள் புருஷனை பிடிக்கல? ஆமாங்க, பிடிக்கலைங்க, சுத்தமாக பிடிக்கலைங்க. அப்போ அவரை விட்டு போயிட வேண்டியதானே? அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா பதில் சொல்லிச்சு? அது எப்படி? அவருக்கு சந்தோஷமாக இருக்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன்.
என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாள்லாம் ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நாட்கள் உண்டுங்க. எப்போன்னு கேட்டா அது எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஐயா. ஆமாங்க, அதுக்காக தான் என் மனைவியோட பீரோவை திறக்கும் போதெல்லாம் நான் சந்தோஷமாக இருப்பேங்க. ஏன்னு கேட்டா என் மனைவியோட பீரோவை திறக்கும் போதெல்லாம் அவள் கட்டுற புடவை என் காலில் விழும் சார். அவள் காலிலே விழுந்து பழக்கப்பட்ட எனக்கு அவள் புடவையாவது காலில் விழுகுதேங்கும் போது நான் படுற சந்தோஷம் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒரு பெண் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அந்த வீடு அவளோட வீடுங்க. ஆனால் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி வந்த பிறகு அவருடைய குடும்ப உறவுகள் என்பது விரிந்து கொண்டே போகிறது என்று சொன்னால், பொதி சுமக்கிற மாடாக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு பொறுத்து கொண்டு ஒருவன் வாழ்கிறானே, அது எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பொறுத்து கொள்கிற கணவன் தானே பரிதாபத்துக்குரியவனாக இருக்க முடியும். மனைவி எப்படி பரிதாபத்துக்கு உரியவளாக இருக்க முடியும்? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிற கணவன் இருக்கிறானே, அவன்தான் பரிதாபத்துக்குரியவன். இவர்கள் ராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கைகட்டி கொண்டு சேவகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சேவகனாக கணவன் இருக்கிறான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாது ஒரேடி அடிச்சிட்டார். அவர் சந்தோஷப்படுற நேரமே பீரோவை திறக்கிற நேரம் தான்றார். என்ன செய்ய முடியும்? அவர் ரொம்ப பரிதாபமான வாழ்க்கையாக இருக்கும் போல இருக்கு. ரொம்ப சிரமப்படுறார். நம்ம துயரத்தை சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காண்டாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி பேசியிருக்கார்.